श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம் அனுபவித்து கொண்டிருந்தோம். தனுர் மாதத்தினால நடுவில் அது கொஞ்சம் தடைப்பட்டு ஞாச தசகம் ஞாச விம்சதி அனுபவித்தோம். பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 20 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். ஆஸ் அ ரீகேப், அந்த 20 ஸ்லோகத்தில் முதல் 4 ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், 5வது 6வது ஸ்லோகத்தில் பிராட்டியை துதிக்க தமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பிராட்டியின் பெருமையையும் வள்ளல் தன்மை தயை முதலான குணங்கள் வெளியிடப்பட்டதாக அதை நினைத்து 7வது 8வது ஸ்லோகத்தில் இந்த ஸ்துதியை பிராட்டியாரே நல்லதாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் ரங்கநாதனை விழித்து, ரங்கநாதரே, தேவரீரை விட பிராட்டி மிக 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 உயர்ந்தவன் என்று நான் இந்த ஸ்துதியில் கூறப்போகிறேன். அதை கேட்டு தேவரீரின் திருக்கண்கள் அப்படியே மகிழ்ச்சியில் விரிவடைந்து, தேவரருடைய சந்தோஷத்தினால உம்முடைய மார்பு அப்படியே விரிந்து பூரித்து அந்த கவச்சங்கள் அப்படியே நொறுங்க வேண்டும். அந்த கவச்சங்கள் அப்படியே அந்த பூரித்ததுனால் அந்த கவச்சம் நொறுங்கி வெடிக்க வேண்டும். அப்போ இன்னொரு கவச்சம் போடுவார், அதுவும் வெடிக்கணும். அப்படி பல 100 கவச்சங்கள் வெடித்து வெடித்து சிதிலம் அடைய வேண்டும்னு சொன்னார். 10வது ஸ்லோகத்திலேருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் வேதம் முதலான முக்கிய பிரமாணங்களில் மகாலட்சுமி நீங்கள் இருப்பது தெரிவிக்கப்பட்டது என்று அறிவித்தார் ரங்கநாயகியை பார்த்து. 15லேருந்து 18 வரைக்கும் பிராட்டியின் கட்டாட்சம் பெற்றவைகளே உலகில் நல்லது, நல்லவை, மங்களகரமானவை, சுபமானவை, மற்றவை அல்ல என்று காமிச்சார். 19, 20வது ஸ்லோகத்தில் லீலா விபூதி, இந்த யூனிவர்ஸ் அது இன்புறும் இவ்விளையாட்டுடையான், அதில் பிராட்டியும் இந்த லீலா ரசத்தை அனுபவிக்கிறார் என்று தெரிவித்தார். இப்போ 21வது ஸ்லோகம் இன்னைக்கு யத் தூரே என்ற ஸ்லோகத்தில் 7 வகையான காரணங்களை காட்டி எம்பெருமானின் பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் பிராட்டியின் போகத்திற்காக ஏற்பட்டது என்று காட்டி அருளுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பலவித வேதாந்த விஷயங்களை அடக்கி பட்டர் அனுபவிப்பதை நாம் யதாசக்தி யதாமதி ஸ்ரீவத் சங்காச்சாருடைய வியாக்கியானத்தினாலேயும் மற்றபடி ஸ்ரீ வித்வான் ஆர் கண்ணன் சுவாமி வியாக்கியானத்திலையும் அனுபவிப்போம். யத் தூரே மனசோ யதேவ தமச பாரே யதத்யத்புதம் யத் காலாதபேச்சே அபச்சேலிமம் சுரபுரி யத் கச்சதோ துர்கதிஹி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதி ரதவாய துர்கிரகம் மத்கினாம் தத்விஷ்ணோ பரமம் பதம் தவ கிருதே மாதஸ் சமாம் நாசிஷுஹு. கீழ்ஸ்லோகத்தில் லீலா விபூதியை பற்றி சொல்லி பிராட்டியின் அனுபவத்திற்காகவே அந்த லீலா விபூதி இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு தெரிவித்தவர். இந்த ஸ்லோகத்தில் நித்திய விபூதியின் உபயோகத்தை சொல்கிறார். பிரம்மாதீனாம் அவாங் மனச கோச்சரேன்னு எம்பெருமானார் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் அருளியபடி பிரம்மன், இந்திரன், ருத்ரன் முதலானோர் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாதது பரமபதம் ஸ்ரீவைகுண்டம். அது பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அங்குள்ள அமைப்புகள் எல்லாம் மிக 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 அற்புதமாக இருக்கும், அத்தியுதமாக இருக்கும். அதாவது பார்க்க பார்க்க க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆச்சரியமாக இருக்கும், பரமபோக்கியமாக இருக்கும். சூரிய சந்திரர்கள் அங்கு இல்லாததால் காலத்திற்கு மாறுதெல்லாம் கிடையாது. கால மாறுபாடு அற்றதாய் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் எப்பவும் வெளிச்சமாக அழகாக இருக்கும். அத்தகைய பரமபதத்தை அடைந்தவனுக்கு நரகம் சொர்க்கம் எல்லாம் பயனற்றது. நிரஞ்சன பரமம சாமியமுபைத்தி என்று அருளியபடி
அவன் அருளாகின்ற அந்த பரம சாமியம் அப்படி அவனுக்கு ஈக்குவலாக நம்ம சுகத்தை அனுபவிப்போம். திவ்ய தம்பதிகளின் கிருபா விசேஷத்தினாலே எதையும் வர்ணிக்க வல்லவனான அடியேனுடைய வாக்குக்கு எட்டாதது அந்த ஸ்ரீவைகுண்டம். தன் முன்னே தோன்றுகின்ற ஒரு தூணை நான் தூண் என்று சொன்னால் அது மரக்கட்டையாகத்தான் இருக்கும். பட்டர் சொன்னால் அது தளிரும் முறியுமாகி பச்சை மரமாகிவிடும். அத்தகையது பட்டருடைய வாக்கு அப்படின்னு கிடாம்பி அம்மாள் சொல்வாராம். அப்படிப்பட்ட பரமவிலட்சணமான வாக்கு வன்மை படைத்த பட்டரே வருணிக்க முடியாதுன்னா அது எத்தகைய பெருமை உடையதாக இருக்கணும். இத்தகைய திருநாடு ஸ்ரீவைகுண்டம் பிராட்டியின் போகத்திற்கே ஏற்பட்டதுன்னு ஸ்ரீ கண்ணன் சுவாமி அனுபவிக்கிறார். ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ஆச்சரியமான அனுபவம். மாதா எல்லாருக்கும் தாயான பெரிய பிராட்டியாரே யத் மனசா தூரே யத் ஏவ தமசா பாரே யத் அத்யத்புதம் யத் காலாத் அபச்சேலிமம் யத் கச்சதா சுரபுரி துர்கதி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிஹி அதவா யத் மத்கிராம் துர்கிரகம் விஷ்ணோகோ தத் பரமம் பதம் தவ கிருத்தே சமாம்நாசிஷு. அதாவது மாதா எல்லாருக்கும் தாயான பெரிய பிராட்டியாரே யத் எந்த இடம் பரமபதம் மனசகா தூரே ஒருத்தர் மனசுக்கு எட்டாத தொலைவில் உள்ளதோ 7 காரணம் சொல்ல 7 விஷயம். எந்த இடம் ஒருத்தர் மனசுக்கு எட்டாத தொலைவில் உள்ளதோ எதேவ எந்த இடம் ஒன்றே தமசகா மூல பிரகிருதிக்கு பாரே அப்பாற்பட்டதோ எத் அத்தியுதம் எது அத்தியுதமாக மிகவும் வியக்கத்தக்கதாய் உள்ளதோ எத் காலாத் அபச்சேலிமம் யாதொரு திருநாடு காலத்தினாலே மாறுபாட்டை அடையாததோ எத் கச்சதா சுரபுரி துர்கதி எந்த திவ்ய தேசத்தை செல்பவனுக்கு எந்த திவ்ய தேசத்தை அடைந்தவனுக்கு தேவருலகமான சுரபுரி தேவருலகமான அமராவதி கைலாசம் முதலானவை கூட துர்கதி நரக்கமாக இருக்கிறதோ சாயுஜ்யஸ்ய பரமமுக்தியான எம்பெருமானுடைய அந்த ஒத்த நிலைக்கு எதேவ சுதிகி எந்த இடம் பிறப்பிடமாக இருக்குமோ அதவா அதை அதிகமாக கூறி என்ன கூற முடியாது. அல்லது எத் மத்கிராம் துர்கிரகம் எந்த கலங்கா பெருநகரம் என் சொற்களுக்கு அப்பாற்பட்டதோ விஷ்ணோகோ எங்கும் எதிலும் எப்போதும் பரவி இருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவின் தத் அத்தகைய பரமம் பதம் எல்லா வகை பெருமைகளையும் வாய்ந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை தவக்கிருத்தே சமாம்நாசிஷ்கோ தேவரீருக்காக என்றே வேதங்களும் வேதமோதிய வேதியர்களும் சொல்கின்றனர். அப்படின்னா இதெல்லாம் மகாலட்சுமிக்காக கீழே லீலா விபூதி முழுசும் பிராட்டியின் திருவிளையாடும் இடம் என்று கூறினார். இங்கு நித்திய விபூதி எனப்படும் பரமபதத்தையும் பிராட்டியின் ஐஸ்வர்யமாக காட்டுகிறார் சுவாமி பராசர பட்டர். 7 லட்சணங்களை காட்டி அத்தனையும் பெரிய பிராட்டியாரின் திருவிளையாடலுக்கு போக விபூதிக்காக ஒன்தொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்று நம்மாழ்வார் காட்டியபடி முதலில் பெரிய பிராட்டியாரின் செல்வாக்கை இவரும் இப்படி காட்டுகிறார். ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தில் ஆழ்வான் பல ஸ்லோகங்களில் பரமபதத்தை வர்ணித்தது அத்தனையும் இங்கு ஒரே ஸ்லோகத்தில் காட்டும் பெருமை அவருடைய குமாரர் பட்டருக்கே அமைந்தது. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சக என்ற புராண ஸ்லோகம் இங்கு நம்ம அனுசந்திக்கணும். எத் தூரே மனசக எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களில் ஒன்றான ஆனந்தம் என்பதை கூறப்பட்ட வேதம் உபனிஷத் தைத்திரிய உபனிஷத்தில் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாதது அடைய முடியாதது என்று காட்டியது. அது இங்கு திருவள்ளம். அதுவும் பிரம்மாதீனாம் வாங்மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகேன்னு ஸ்ரீ பாஷ்யகாரர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் இதையே அருளி செய்தார். பிரம்மா ருத்ரன் இந்திரன் அவர்களுக்கெல்லாம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத வைகுண்ட திவ்யலோகம். ஸ்ரீ ஆழ்வானும் 45வது ஸ்லோகத்தில் வைகுண்ட கத்தியத்தில் தெரிவிக்கிறார் இதேதான். அந்நைரதன்ய புருஷைர் மனசாப்பியநாப்பியம் வைகுண்டநாம தவதாம ததானமனந்தி முமுட்சுக்கள் அன்றி மற்றையோரால் அணுக ஒண்ணாதது. கல்மஷமற்றவர்கள் ஜனனம் மூப்பு முதலான மாறுபாடற்றவர்கள் நிறைந்த பக்தி உடையவர்கள் சரணாகதி செய்தவர்கள் முமுட்சுக்கள் மறுபிறவி அற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களால் மட்டுமே அடையக்கூடியது இந்த ஸ்ரீவைகுண்டம்.
பாக்யஹீனரான ஜனங்களால் நெஞ்சினாலும் மனத்தால் கூட அணுக ஒண்ணாதது அந்த ஸ்ரீவைகுண்டம் என்று உன் இருப்பிடம் என்று தெரிவிப்பன்னு ஆழ்வான் அங்கு தெரிவிக்கிறார். நீலார் கண்ட தம்மானும் நிறைநான் முகனும் இந்திரனும் கூட நினைத்து பார்க்க முடியாத இடம் இது. இதேதான் ஆளவந்தாரும் விதி சிவசனகாத்யை தியாதும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காமவிருத்தகா என்றார். தமச பாரே ஏவ துளி கூட பிரகிருதி சம்பந்தம் அற்றது இந்த ஸ்ரீவைகுண்டம். உண்மையில் ஏவ அப்படின்னு தெரிவித்து ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் க்ஷயந்தமஸ்தரஜ பராகேன்னு ஸ்ருதிகள் தெரிவிக்கிறது. எத் அத்புதம் எத்யத்புதம், அதாவது ரொம்ப அற்புதமாக இருக்கு என்று சுவாமி தெரிவிக்கிறார். 41வது ஸ்லோகத்தில் ஆழ்வானும் இதேதான் தேஜோமயம் பரமசத்வமயம் துருவம் யத் ஆனந்த கந்தம் அதி சுந்தரம் அத்புதம் யத் என்கிறார் 41வது ஸ்லோகத்தில். அதாவது ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்புதம் தத், அதாவது உலகத்தில் நாம் காண்பது என்னென்னா, ஒரு மரத்திலேருந்து அழகான ஒரு பூ, அப்போ மலர்ந்திருக்கிற ஒரு பூ கீழே விழுந்ததுன்னா கொஞ்ச நாளில் அரை மணியில் வாடிடும், ஒரு சருகு மாதிரி ஆகிடும். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள மரங்களிலிருந்து விழும் பூக்களின் வாசனையும் குறையாது, வாட்டமும் ஏற்படாது, கீழே விழுந்தாலும் வாடாது. அது பகவத் சங்கல்பத்தால் எப்போதும் அப்படியே இருக்கும். பரிதகா பதிதைஹி பதமானைஹி பாதபஸ்தைச்ச நானாகந்த வர்ணைஹி திவ்ய புஷ்பைஹி சோபமான திவ்ய புஷ்போபவனரூபசோபிதே திவ்ய புஷ்போபவனரை புஷ்ப உபவனை ரூப சோபித்தே என்று அருளியதை ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளியதை இங்கே அனுசந்திக்கணும். இப்படி ஒரு திவ்யலோகமா, அதில் உள்ள மரம் புஷ்பங்கள்லாம் என்றும் எப்பவும் இப்படி இருக்கணும்னா அது அற்புதம் தானே. எத் காலாத் அபச்சேலிமம், காலத்தால் மாறுபாடற்றது இந்த ஸ்ரீவைகுண்டம். அங்கே நாழிகை பகல் இரவு எதுவுமே கிடையாது. அதுவும் ஸ்ரீ பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். கலா முகூர்த்தாதிமயச்ச காலோன யத் விபூதைஹி பரிமாணஹேத்து அஜன்மனாஸ்ய சதைக மூர்த்தேஹே அநாமரூபஸ்ய சனாதனஸ்ய. ஸ்ரீவைகுண்டத்தில் ஆட்டி பகவான் அங்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஆட்டி படைக்கிறார் காலத்தை. ஆனால் அங்கு எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லை என்று தெரிவிக்கிறார். காலம் ச பச்சதே தத்ரன காலஸ்தத்ர வை பிரபுகுர் சாந்தி பருவத்தில் மகாபாரதத்தில் வேதவியாச பகவான் தெரிவிக்கிறார். அத்தனையும் இங்கு அனுசந்திக்கிறார். அதாவது கூறத்தாழ்வானும் 40வது ஸ்லோகத்தில் நீ இஷ்டப்படி லீலையால் மகிழவென்று படைக்கப்பட்ட இத்தனை அண்டங்கள் உண்டே, அதில் காலக்கணக்கில் உட்படாதது இந்த ஸ்ரீவைகுண்டம். உன் நித்திய விபூதி நித்தியமானது, மாறுபாடற்றது, காலக்கணக்கில் உட்படாதது. அதுவே உனக்கேற்றபடி மிகப்பெரியது, மிகச்சிறந்தது. காலாதிகா தவபரா மகதி விபூதிகி என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான். அதுக்கப்புறம் சுரபூரிய கச்சதோ துர்கதி, இந்த திவ்ய தேசத்தை அடைய விரும்புபவர்களுக்கு தேவர் உலகம், பிரம்ம ருத்ராதி உலகம், இந்திரலோகம் எல்லாம் நரக்கமா. எம்பெருமானின் பரமபதத்தை, அந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, அத்புதத்தை, ஆச்சரியமானதை, போக்கியமானதை, பரமபோக்கியமானதை, பரமபுருஷார்த்தமானதை ஒருத்தன் உணர்ந்து கொண்டு விட்டால் அதை அடைய விரும்பும் பிரதிபுத்த சேத்தனனுக்கு இந்த சொர்க்கம், இஷ்டப்படி சொர்க்கத்தில் சஞ்சாரம் பண்ண அமைந்த விமானங்கள், சுதர்மா என்ற தேவசபையில் வீற்றிருந்த ரம்பை, திலோத்தமை முதலான அப்சரசுகளின் நாட்டியம் முதலானவை பார்ப்பது, பலவிதமான விளையாடும் இடங்கள், தாமரைகள் மலர்ந்த நீர்நிலைகளில் பத்மினி ஜாதியைச் சார்ந்த உயர்ந்த பெண்களுடன் ஜலக்கிரீடை செய்வது, இதெல்லாம் ஒப்பிட்டால் இவையாவும் நரக்கம் ஸ்ரீவைகுண்டத்தை பார்க்கும்போது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அது இல்லாமல் சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிகி, சாயுஜ்யஸ்ய அதாவது உலகில் ஒரே இனிப்பான பொருளை பலர் உண்டாலும் அதனால் ஏற்படும் மகிழ்ச்சி வெவ்வேறாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். தளிகை பண்ணுபவருக்கு அதை சாப்பிடும்போது அதை அனுபவித்தாலும் அவருடைய அனுபவம் கம்மியாக இருக்கும், ஏன்னா தானே பண்ணது. ஆனால் எஜமானன் சுஜன சார்வபௌமனாக இருந்தால் அவனுடைய ஆனந்தம் அதிகமாக இருக்கும். உண்ணும் பொருளில் வித்தியாசம் இல்லை, ஆனால் ஆனந்தத்தில் வித்தியாசம். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் சாயுஜ்யம் என்றும் போகத்தில் தாரதமியம் இல்லை. அந்த போக அனுபவத்தில் முக்தாத்மாவுக்கும் நித்தியசூரிகளுக்கும் திவ்ய தம்பதிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாத போகத்தை அனுபவிப்பது.
மோட்சானந்தத்தில் தாரதமியம் உண்டு என்ற ஆனந்த தீர்த்தர்களின் வாதம் தவறு. அதை சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அதாவது பயிரிடுவதாகிய அந்த விவசாயத்தை செய்த தகப்பனாரும் அந்த அந்த வேலையை செய்யாத புத்திரர்களுக்கும் அந்த நெல்லானது போக்கியம் சமமாகவே இருக்கிறது. 2 பேரும் சமமாகவே புஜிக்கிறார்கள். இன்ஃபேக்ட் பையன் கொஞ்சம் அழகாக இன்னும் ஜாஸ்தியாக அனுபவிப்பார். அதே போல் இங்கும் ஜெகத் வியாபாரம் பண்ணும் எம்பெருமானும் வியாபாரமே செய்யாத முக்தாத்மாவும் அதை பார்த்து ரசிக்கும் முக்தாத்மாவும் அவர்களுடைய ரசம் அவர்களுடைய போக்கியம் ஈக்குவல். போக மாத்ரா சாமியலிங்காஷ்ச அப்படின்னு பிரம்மசூத்திரம் தெரிவிக்கிறது. இப்படி முக்த தசையிலும் ஜீவனும் பிரம்மமும் தனித்தனியே இருப்பதை இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதையேவ சாணன்யாதிபதி, அத்வைதிகள் கூறுவது போல ஜீவனே பிரம்மமாகில் 2 ஈக்குவல்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ சேத்தன அச்சேதனாத்மகமான இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் பிரித்து பிரித்து அறிய முடியாதபடி பகவான் பரந்திருப்பதை இங்கு தெரிவிக்கிறது ஜயாக்கிய சம்ஹிதை. சாயுஜ்யம் பிரதிபன்னாயே தீர்வ பக்தாஸ்ய பதிஸ்வனஹ தீர்வ பக்தாஸ்தபஸ்வினஹ கிங்கரா மமதே நித்யம் பவந்தி நிருபத்ரவாக என்று பகவானே பரமசம்ஹிதையில் தெரிவிக்கிறார். ஸோ இரும்பு நெருப்பு வேறு, இரும்பு உண்டை வேறு. ஆனால் உண்மையாக இருந்தாலும் பழுக்க காய்ச்சின இரும்புலேருந்து நெருப்பையும் இரும்பையும் பிரிக்க முடியாது. அதுபோல ஜகத்தும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம். இரும்புருண்டையில் உள்ள நெருப்பு அணைந்து விட்டால் தெரியாது. நெருப்பை உருண்டையிலிருந்து பிரிப்பது போல் இந்த உலகிலிருந்து பரமாத்மாவை ஒரு காலம் பிரிக்க முடியாது. இதை ஆழ்வானும் 42வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக காமிக்கிறார். சாயுஜ்யம் உஜ்வலம் உஷந்தி யதாபரோக்ஷம் என்று. தேவர் முனிவர்க்கும் அறிய வைகுண்டலோகத்தில் பெறும் சாயுஜ்யம் எந்த ஸ்தானம் பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலானவர்களுக்கும் நிரந்தரமாக நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ள சனக்க மகரிஷிகள் என்ற யோகிகளுக்கும் கூட பெறுவதற்கு அரியதோ எந்த ஸ்ரீவைகுண்டமோ, எதை காண்பது சாயுஜ்யம் என்ற பெரிய உயர்ந்த அனுபவம் என்று கூறுவார்களோ, எந்த ஒரு ஸ்தானத்தை காட்டிலும் உயர்ந்ததொன்றது பூஜிக்கத்தக்கது கிடையாதோ அதுதான் ஸ்ரீவைகுண்டம் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பதை இதே தத்விஷ்ணோகோ பரமம் பதம் தவ கிருத்தே மாத்த சமாம்னா சிசுகு என்று கடைசியில் தெரிவிக்கிறார். இந்த பரமபதம் இப்படி ஆச்சரியமான பரமபதம், இப்படி இந்த 7 லட்சணங்களால் சொன்ன பரமபதம் சாஸ்திரங்களை வைத்து ஸ்ரீ பட்டர் தெரிவிக்கிறார். இது அத்தனையும் பிராட்டியாக உமக்கே தவ கிருத்தே. அடுத்த ஸ்லோகத்தில் இவரே காட்டியருளப் போகிறார். எப்படி அப்படின்னு போகே விபூதி பரா என்றதுடன் பரமபதநாதனான பகவான் பர்யந்தம் எல்லா வகையும் யாவும் பிராட்டியினுடைய அனுபவத்திற்காக பிராட்டியுடனே என்று ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதியின்னு புராணம் காட்டுகிறது. ஏதோ ஒரு சமயத்தில் இல்லை, சதா பஷ்யந்தி சூரக தத்விஷ்ணோ ஓ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூர. எப்பவும் எம்பெருமானுக்கு ஜெகத்காரணத்துவம் மோட்சப்பிரதத்துவம் ஸ்ரீயப்பதித்துவ பிரபுத்திகளான பெருமைகள் அது எப்பவும் இருக்கும். அச்சிந்தியாத்மா. இது அனந்த கோடி பிரம்மாண்டங்களில் உள்ள பக்தர் ஜீவராசிகளை விட அங்குள்ள முக்தர் நித்தியர்களும் பலர் திரிபாதஸ்யாமிருதம் திவி என்றபடி பக்தை பாகவத்தை சகா என்று காட்டியது. இவ்வளவும் பிராட்டியின் திருவிளையாடல்களுக்காக ஏற்பட்டது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.